ஊருக்குலாம் போனா இந்த மாதிரி தான் நெருப்பை வச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? கேம்ப் ஃபயர் மாதிரியா? ஆனா நம்ம அப்பா அம்மா இப்ப எப்படி இருக்காங்களோ? பயமா இருக்கு கசாமா. ஒருவேளை அவங்க நமக்கு கிடைக்காம போயிட்டாங்கன்னா நம்பிக்கையை கைவிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஏப்பா எல்லாரும் உங்க அப்பா அம்மா பத்தியே நினைக்கிறீங்களே, பாவம் ஆக்ஷன் காமெடிக்கு என்ன ஆச்சுன்னு கவலையே பட மாட்டீங்களா? அவருக்கு பாசம் காட்ட நம்மளை தவிர யார் இருக்கா? ஏய் வாய முறா. இந்த கசாமா ஒரு கல் நெஞ்ச போறேன். வெறி பெத்ததடா. நிச்சயமா இந்த கடத்தலுக்கு பின்னாடி யாரோட சதி திட்டமோ இருக்குன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். சரியா சொன்னபோ. எனக்கு என்னமோ இதெல்லாம் இந்த குரங்குங்களோட வேலையா இருக்குன்னு தோணல. நிச்சயமா பணத்துக்காக தான் நம்ம அம்மா அப்பாவெல்லாம் கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை பணம் தான் குறிக்கோளா இருந்தா அவங்க நம்மள தானே கடத்தி இருக்கணும். கன்ஃபார்மா சொல்றியா கசாமா? சற்று டவுட்டாவே இருக்கு. எனக்கு பசிக்குது போ. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் மசா. ஏதாவது சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட போடா. உங்க பசி எல்லாம் டக்குன்னு போறதுக்கு நான் ஒரு அருமையான பேய் கதை சொல்லட்டுமா? டேய் என்னடா பண்ற? அதெல்லாம் வேண்டாம். சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 5 பசங்க காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பசியில துடிச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அவங்க இருந்த காட்டு சுத்தி சல 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 சலன்னு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சுதான். நடந்த கதையை சொல்றியா இல்ல நடக்கிற கதையை சொல்றியா? இதுங்களா அந்த மாதிரி சத்தம் கேட்டா இந்த மாதிரிலாம் பயம் வரும்னு செஞ்சு காமிச்சேன். ஆமா, இந்த ஹீரோவும் ஈமாவாரியும் இந்த இடத்துக்கு எப்படி கரெக்டா வந்துச்சுங்க? அச்சோ, ஈமாவாரி அழாத அழாத, அண்ணன் தான் இருக்கல்ல, அழக்கூடாதுமா. எனக்கு வேணாம். வேற வழி இல்ல, இதை விட்டா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. சூப்பர் பாலு. இந்த கசாமா நீ ஆடி. என்ன கசாமா செல்லும், பால் நல்லா ஆச்சுனா? ரொம்ப டேஸ்டா இருக்கு மம்மி. தூங்கிட்டா போல இருக்கு. ஈமாவரி பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு பொம்மை மாதிரி இருக்கா. ஆமா மசா. ஏஷன் ஹிமாவரி ரொம்ப சமத்து பாப்பால. ஆனா நீ வேற, இது எங்க அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சுக்குது. மறந்து வாய் கொஞ்சம் திறக்காம இருக்கியா? காலையில நமக்கு நிறைய வேலை இருக்கு, இப்ப படுக்கலாமா? ஓகே நண்பர்களே, சொல்லுப்பா. விளையாட்டுக்கு கூட நெருப்பு அணைச்சிடாதீங்க. அதெல்லாம் தெரியும், நீ படு.